வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு தான் இலாகாயின்னு ஒரு கேவலமான யூடியூப் பர்சன் இருக்கிறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 3 சேனல் வச்சுக்க. இலாகாயு டைம், இலாகாயு ஆதி. இவனுமே அந்த அவங்க ஒய்ஃபு காயத்ரி, அந்த அம்மையாரும் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க போனாங்க. ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தரேன்னு சொல்லியிருந்தாங்களாம்மா. இப்போ வந்து அந்த வீட்டு இல்லைன்னாங்க. கண்டிப்பாக இவனுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவன் வந்து சில நாட்களுக்கு முன்பு ரொம்ப வந்து கெட்ட வார்த்தையில் வந்து ரொம்ப என்னென்ன கெட்ட வார்த்தை கேட்கக்கூட அத்தனையும் பேசியிருக்கிறாங்க. அது அந்த ஹவுஸ் ஓனர் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு வீடு கொடுத்தா நாம் வந்து மான மரியாதையோடு வாழ முடியாது அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் நினச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் 4 வீடு மாறிட்டா. ஒரு வீட்டில் இவங்க வந்து ஒரு வீட்டில் இருந்தால் சரித்திரமே இல்லை. ரெண்டாவது அந்த காயத்ரி, அந்த அம்மையார் வந்து எந்த ஒரு வீட்லேயுமே குடும்ப பெண்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்தி வைப்பாங்க. இந்த அம்மா அந்த சுத்தங்கிறது பேச்சு கிடையாது. அந்த அம்மா வந்து சுத்தங்கிறது அந்த அம்மாவுக்கு ஆஃபீஸே வந்து ஏதாச்சும் கண்டென்ட் போட்டு வீடியோ எடுக்கணும், சண்டை பிடிக்கணும், ஹஸ்பண்டை வந்து குறுகிய வச்சு வீடியோ எடுக்கணும், இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசி வீடியோ எடுக்கணும். அந்த அம்மாவுக்கும் இதில் பங்கு இருக்குது. அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இந்த கண்டென்ட் வீடியோ இருக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகைக்கானு ஒரு பொங்குனாங்க. இப்போ வந்து அந்த நகையும் இல்லை, அந்த பேச்சும் இல்லை. நகை கிடச்சாதான் ஒன்றும் இல்லைங்க. நகை கிடச்சனா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது திருடிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு போட்டு நகை காணன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கண்டென்ட் வீடியோ, அது உண்மையிலுமே அது கண்டென்ட் வீடியோ தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிருக்குது. நல்ல வருமானம் வருதுங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாருதி கார் எடுத்துகிட்டு ஜாலியாக ஊர் சுற்றினேன். அப்புறம் கொஞ்சம் பணம் வந்த கடைசியில் இப்போ ஒரு கார் எடுத்துருக்குறா. அதை வச்சுட்டு இவனோட ஹாபீஸ்னால் காலையில் கார் எடுக்கிறது. அந்த ரெண்டு வெட்டி பசங்க இருக்கிறாங்க, சபரி வினோன்னு சொல்லிட்டு, அவனும் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். அவங்க கூட போகிறது, குடிக்கிறது, எவனாச்சும் மேலே காரை விட்டு மோதுறது, இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறது, எவனாச்சும் ஒரு பேடு கமெண்ட்ஸ் எப்படி பண்ணாமல் இருப்பாங்க. நல்லது பண்ணால் கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேவலமாக பண்ணால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள என்னோட அட்ரஸ் இருந்தா, என்னோடய ஃபோன் நம்பர் இருந்தா அப்படின்னு கொடுக்குறது. சரி, ஃபோன் நம்பர் இருந்தால் ஒரிஜினல் ஃபோன் நம்பர் கொடுத்தா பரவாயில்ல. ஆக்டிவ் இல்லாத ஃபோன் நம்பர் கொடுத்து இவன் வந்து நாடகம் ஆடுறான். சமூக வலைதளங்களில் நாடகம் ஆடி சம்பாதிக்கும் ஒரே கணவன் மனைவி இவங்க. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. அதாவது நல்ல மனைவினா என்ன பண்ணியிருப்பாங்க, புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சம்பாதிக்கும் போடுறது. அதெல்லாம் கிடையாது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற திமிரில் வந்து டெய்லியும் வந்து 4-5 வீடியோ போடுறது, நல்லா ஊதாத்தனமாக சுற்றுறது, குடிக்கிறது, சம்பாதிக்கிறது. அதாவதுங்க எவ்வளோ சமூக வலைதளங்கள் இருக்குதுங்க. ஆனால் வந்து சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை குடிக்கிறது, இதை பண்ணுற ஒரே நபர் இந்த இளவரசன்.